ஒரு அமைதியான கிராமத்துல பறவைகள் பறந்து செல்ற ஒரு அழகிய சூரிய உதயத்துல நம்மளோட தொப்பிக்காரன் ராமு தொப்பிகளை விற்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கான். நேரம் ஆக ஆக வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. களைப்பா இருந்த ராமு அங்க இருந்த மரத்துக்கு அடியில அமர்ந்திருக்கான். அப்படியே படுத்து தூங்கிடுறான் நம்ம தொப்பிக்காரன். அப்போ அந்த மரத்துக்கு மேல கிளைகள்ல சில குரங்குகள் விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த குரங்குகள் நம்ம தொப்பிக்காரனோட கூடையவே கவனிக்குது. அந்த கூடையில இருந்த தொப்பிகளை குரங்குகள் எடுத்து தலையில மாட்டிக்குது. தொப்பிக்காரன் தூக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது கூடையில இருந்த தொப்பிகளை காணோம். அப்போ மரத்துக்கு மேல தொப்பிகள் அணிஞ்சிருந்த குரங்குகளை தொப்பிக்காரன் பார்க்கறான். அதை பார்த்ததும் ரொம்ப கோபம் அடைகிறான் தொப்பிக்காரன். ஆனா அப்புறமா தான் பொறுமையா யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. யோசிச்சுட்டு தலையில கை வைக்கிறான். குரங்குகளும் கைகளை உயர்த்துது. அடுத்ததா கைகளை தட்டுறான். குரங்குகளும் கைகளை தட்டுது. உடனே தொப்பிக்காரன் குதிச்சு பார்க்கறான். குரங்குகளும் குதிக்குது. இப்ப தொப்பிக்காரனுக்கு புரியுது அவன் பண்றத குரங்குகளும் பண்ணுது. நம்ம தொப்பிக்காரன் புத்திசாலித்தனமா தொப்பியை தூக்கி கீழே வீசுறான். குரங்குகளும் ஏமாந்து தொப்பிகளை கீழே வீசுறது. கீழே விழுந்த தொப்பிகளை தொப்பிக்காரன் உடனே எடுத்து கூடையில அடுக்கிடுறான். தொப்பிகள் இருக்க கூடையோட மகிழ்ச்சியா வீட்டுக்கு திரும்புறான் நம்ம ராமு. இதுல இருந்து என்ன தெரியுது? கோபத்துல எதையுமே சாதிக்க முடியாது. புத்திசாலித்தனம் தான் எப்பவுமே வெற்றி அடையும். இது தொப்பிக்காரனுக்கும் இன்னைக்கு தான் புரியுது. Thanks for watching. Subscribe now for more videos.